ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இடியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடி என்பது காற்றில் உள்ள மூலக்கூறுகளுடன் மேகங்கள் உராய்வதால் வானத்தில் மின்சாரம் உண்டாகி பூமியில் பாயும்போது இடியாக உருவாகிறது. இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டாலும் மின்னல் முதலில் நம் கண்ணுக்கு தெரியும். சிறிது நேரம் கழித்து தான் இடி ஒலி கேட்கும். ஒளியினுடைய வேகம் ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஒளியின் வேகம் ஒரு நொடிக்கு 330 மீட்டர் மட்டும் என்பதே இதன் காரணம் ஆகும். இடி உண்டாக அறிவியல் பூர்வமாக பல காரணங்கள் உள்ளன. அவற்றுள் கிமு 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தத்துவ மேதையான அரிஸ்டாட்டில் முதன்முறையாக ஒரு கருதுகோளை முன்வைத்தார். இடி எப்படி உருவாகிறது என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம். மின்னல் புவியை தாக்கும் முன்னர் மேகத்திற்கும் புவிக்கும் இடையில் உள்ள காற்று நிரப்பப்பட்ட பகுதியில் சில வினாடிகள் பயணிக்கும் போது அதிக வெப்பநிலையில் உள்ள மின்னலின் கீற்றானது அதனை சுற்றி உள்ள காற்றின் மூலக்கூறுகளை வெப்பமாக்கும். இவ்வாறு வெப்பமான காற்று விரிவடையும் போது ஏற்படும் சத்தமே இடி எனப்படுகிறது. இடிக்கான தமிழ் பெயர்கள் என்னவென்றால் வெடி, ஒளி, அசனி, செல், விண்ணேறு, மடங்கள், உறும், அனலேறு என்பதாகும். இடி தாக்கினால் என்ன நடக்கும்? பூமியிலிருந்து நீர் ஆவியாகி மேகமாக மாறுகிறது. இதில் நீரின் அடர்த்தி அதிகமாகி குளிர்வடையும் போது மழையாக கீழே வருகிறது. இம்மாற்றங்களின் போது இம்மேகங்களின் மின்னேற்றம் ஏற்படுகிறது. இந்த மின்சாரம் தகுந்த சூழலில் பூமியை அடைகிறது. இந்த மின்சாரத்தின் அளவு பல லட்சம் வோல்ட் அழுத்தத்துடன் கூட இருக்கும். இம்மின் பாதையில் மரம் அல்லது விலங்குகள், மனிதன் ஆகியோர்கள் குறுக்கிட்டால் அதுவும் ஒரு மின்கடத்தியாக மாறி அதீத வெப்பம் ஏற்பட்டு கருக்கிவிடும். இது இல்லாமல் மிகச்சிறிய அளவான 15 மீட்டர் ஆம்ப் மின்சாரம் நம் இதயம் வழியாக கடந்தாலே இதயமானது செயலிலிருந்து உயிரிழக்க நேரிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.